அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரேஷன் எண்ணெயை எப்படி பித்தத்தை முடிச்சுட்டு யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 பொருள் வேணும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி, 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இது 3 தான் தேவைப்படும். இது ஃபஸ்ட்டு நாம் இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கணும். இது போல் ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கணும். அடுத்தது புளிக்குள்ளே நம்ம உப்பை வச்சு ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம புளியில் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அது உள்ள உப்பை வச்சு உருண்டை பிடிச்சிக்கணும். இது மாதிரி பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஸ்டொமக் பெயின்லாம் இருக்காது. பித்தம், தலை சுற்றல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் அதெல்லாம் இருக்காது. இது வந்து பித்தத்தையெல்லாம் முறிச்சிடும். நான் எப்போயுமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது போல் நல்லா உப்பு வெளியில் வராமல் ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு அடை மாதிரி தட்டிக்கணும். வடை மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில் ரேஷன் ஆயிலை நல்லா கட் பண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். எவ்வளோ நெய் மாதிரி வருது பாருங்கள், திக்கா. நம்ம காய்ச்சி எடுத்துட்டோம்னா இது மாதிரி இருக்காது. நார்மல் எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வத்தல், வடகம் இதெல்லாம் பொரிச்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி, ஸ்டஃப் பண்ண புளி சேர்த்துக்கலாம். உப்பு வச்சு ஸ்டஃப் பண்ணது சேர்த்துட்டு ஸ்லோவாக தான் எரியணும், ஸ்பீடாக கூடாது. அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வரணும். இஞ்சி நல்லா மேலேருந்து வந்துடுச்சு இல்லையா, அது மாதிரி வரணும். அதுக்கு பிறகு அதெல்லாம் எடுத்துடலாம். ஃபுல்லாக எடுத்துட்டு புளியும் நல்லா கலர் மாதிரி ரொம்ப கருகி வந்துருக்கு இல்லையா, அது மாதிரி வரணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை தூக்கி போட்டுடலாம். இதை யூஸ் பண்ணக்கூடாது. தூக்கி போட்டுட்டு நல்லா ஆற விட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எந்த வித சைடு எஃபெக்ட் இருக்காது. பயம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.